Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில், அதாவது தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிட்டு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் செல்வகுமார் அப்படிங்கிறவர் தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. தாவேக அரசு பொறுப்பேற்றதும் அதற்கு கட்சியுடைய அதிகாரத்தை உத்தரவை மீறி இவங்க ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு 21 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்கிறது. அந்த விவகாரத்தில் அதற்கு எதிரான நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் அப்படிங்கிற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்குடைய பின்னணியை விரிவாக விளக்குங்க. வணக்கம். அதாவது தமிழக சட்டப்பேரவையில் தாவேக அரசு கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானம் கொண்டு வந்தப்போ கட்சிக்கு, அதாவது அரசுக்கு ஆதரவா வாக்களிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவு, கொறடா உத்தரவு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அதிமுக கொறடா பிறப்பிக்கிறாரு. ஆனா இந்த உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவா வாக்களித்ததாக 25 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகருக்கு மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில 25 பேர்ல 4 பேர் ராஜினாமா செஞ்சதை அடுத்து மீதமுள்ள 21 பேர் மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறதுனால அவங்க இருக்க எதிரான அந்த தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்ப பெறணும், அந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சபாநாயகருக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் 21 எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவதாக உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் வழக்கறிஞர் செல்வகுமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்குல என்ன கேட்டிருக்காருன்னா, சபாநாயகர் உத்தரவை ரத்து செஞ்சுட்டு 21 எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை தொடரணும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்களுடைய செயலை மன்னிச்சு பொதுச் செயலாளர் கடிதம் அளித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை தொடர வேண்டும் என்ற ஒரு மனுதாரருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் அந்த உத்தரவுல அந்த சட்டத்தின்படி 15 நாட்களுக்குள்ள அவங்களை மன்னிச்சு கடிதம் கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும்ன்ற அந்த கேள்வியே எழாது என்பதனால அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவுல சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.